பத்தி கேட்க வந்தது யாருப்பா? பையனுக்கு என்ன? நான் பையன் மகனை பற்றி கேட்க வந்தது யார்? இவனுடைய உடல்நிலை மனநிலைகளை சரியாக்கி செம்மையான தொழில் அமைச்சு வெற்றியாகி கொடுத்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அதுல இருந்து நான் வெற்றியாகி தரணும்னா கொஞ்ச நேரம் கண்ணு உட்காருங்க, என்னால பாக்குறேன் அந்த வாழ்க்கைய. அப்படியா? எதிர்த்தரப்புல உள்ள உன்னுடைய மனைவி வழியை போய் பார்த்தேன். அங்க உள்ள பெரியவங்களுடைய எண்ணங்கள் நல்லா இல்ல. புரியுதா? அவங்க இதை இப்படி ஒதுக்கி விட்டுறது நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவுல உட்கார்ந்து இருக்காங்க. அவன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு வந்து சேர்ந்து வச்சா போதுங்களா? காலவெள்ளா செல்லக்குடி வாங்க என் பிள்ளைங்களே, கொண்டு வந்து சேர்க்கிறப்பா. நல்லா இருக்கு. இன்னும் 2 முறை நான் பார்க்க கருதாமி. ஆமா, இன்னும் ஒரு உத்தரவு இருக்கு ஈரோடுக்கு. ஈரோடு வாங்க. அப்படியா? 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 ஆபரேஷன் யாருக்காச்சு? என்னப்பா வேணும் உனக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தா அந்த ஏரியாவில் உன்னுடைய வீட்டுக்கு தென்பால் பிரதான சாலை வருது. பிரதான சாலைனா பெரிய ரோடு வருது. சொன்னோம்னா அதனுடைய வடப்புறத்தை எட்டி பார்த்தேன். அங்க ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அதுல இருந்து பக்கத்துல பார்த்தா காவல் தெய்வமாக முனீஸ்வரனும் கர்ப்பகாமியும் அங்க இருக்கிறாங்க. பார்த்தோமா? ஆனா உன் வீட்டுக்கு முன்னணியில போய் பார்த்தா ஒரு முடகு கூட ஒரு பிள்ளையார் இருக்காரு. ஆமா, அந்த விநாயகரை போய் நான் பார்த்து கேட்டேன், வகை இல்லாம என்ன வச்சிருக்காங்க. அது உனக்கு சொன்ன அடுத்தவங்களுக்கு. அதே மாதிரி உன்னுடைய கட்டுமனைக்குள்ள செரிமனை விழுந்தனை கோளாறார 3 வருஷ காலம் இப்ப வீட்டுல ரொம்ப ஆரோக்கிய குறைவும் உயிருக்கு ஆபத்து வந்துருமோ என்ற பயமும் உன் வீட்டுல நடந்துருக்கு. உண்மையா? அதுல உன் தரப்பு உயிர் பெயர்க்குமோ அப்படிங்கிற ஒரு ஆபத்து வந்து அவன் காப்பாற்றப்பட்டான். இப்போ பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிருமோ என்ற ஒரு குழப்பம் உடத்துல இருந்துகிட்டு இருக்கு. இவைகளெல்லாம் மாற்றி தரணும் கர்ப்பசாமி கேட்க வந்திருக்கேன். காரணம் வா. திங்கக்கிழமை என்ன கோயம்புத்தூர் வந்து பாரு. பக்கமா வந்துடா. காப்பாற்ற ஜெயித்துருவாடி. சென்னை மாநகர் ஒரு பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவும் மனவர்த்தத்துக்குரியதுமா இருக்கு. அதுக்கு தெளிவு கொடுத்து கேட்க வந்தது யாரு? உங்களே கட்டி பத்தியா? கால விட்டுவா பாக்கெல்லாம் கட்டி கொடுத்த இடத்துல மனநிறைவா வாழ. இப்போ அவருடைய வாழ்க்கை மீண்டும் தொடங்குமா, குழப்பம் ஏற்பட்டுமாங்கிற சந்தேகம் உள்ளத்துல இருக்கு. பார்த்தோமா? அதனால அவளை பிரியாம அந்த இடத்துல வாழ வைக்கணுமா, வேற வாழ்க்கை வச்சு கொடுக்கணுமா? காரணம் உன் பிள்ளை மேல குற்றம் இருக்கிறத நான் பார்த்தோம்னா நீ வருத்தப்பட்டுருவேன். அதனால எல்லாத்தையும் மறைச்சி அவளை வாழ வைக்கிறதுக்கு வழிவகுத்து தந்துடுறேன். குழப்படாம ஆகி தந்தது 2 இணைச்சிருவோம். அது போதுங்களா? அங்கேயும் குழப்பம் இருக்கு. அந்த வாழ்க்கையும் நல்லாக்கித்தார வெற்றியாகித்தார. கேள்விக்குறியிலிருந்து வெற்றியாகி காலமே
நான் பொம்பளை பிள்ளைய மட்டும்தான் இன்னைக்கு உத்தரவு. அடுத்து பின்னால கர்மதாமி அதே சென்னை மாநகர் கடன் பட்டு வேதனை அடைந்த மக்கள். தொழில் நடத்தி கடன் பட்டது யாரு? கர்மதாமி. ஆமா, வெற்றியாகிட்டாரு. வேற என்னப்பா செய்யணும்? கடன் எடுத்துருந்தா போதுங்களா? சென்னையில எந்த பகுதி? பெரம்பலூர், பெரம்பூர். இன்னொரு தடவை காலம் வரணும். சாமி குதிரை போக மாட்டேங்குது. கருப்பசாமி, இந்த கடன்பட்டிலிருந்து ஒரு மீட்டியும் தரணும், இறந்த பொருள்களை பெற வைக்கணும். அடுத்து மீண்டும் ஒரு தொழில் அமைக்கக்கூடிய நிலைமைக்கு இப்ப சரி வருமா உடல்நிலை? கடன்ல இருந்து நீக்கி தந்தா போதுங்களா? கூட வச்சுக்கணும், காப்பாற்றுறேன். நல்லா இருக்கும். கருப்பசாமி. ஆமா, அப்படியா? லண்டன்ல தொடர்புடையவன் சென்னை. கருப்பசாமி, என்னுடைய உடன்பிறப்பு பிரிட்டிஷ் நாட்டில் இருக்கு. ஆனா எந்த விஷயம்ங்கிறத ஓப்பனா சொல்லாம அவங்க மனம் குழம்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த மன குழப்பத்துக்கு அவங்க பிள்ளைகள் காரணமா, இல்லாட்ட அவங்க தம்பதிகள் 2 உறுப்பினர் எதுவும் மன உளைச்சல் இருக்கா? அது என்ன ஒப்பந்தம்ங்கிற விளக்கம் எனக்கு தெரியணும்னு நீ பாடுபட்டது உண்டு. அதுல ஒரு பிள்ளைகளுடைய நடைமுறை குறைவுல மன ஒத்தை இருக்குன்னு மேல இருந்து உத்தரவு. அதை சீர்திருத்திட்டா எங்களுக்கு அமைதி கிடைச்சிடும். அது நடக்குமா? இதான் கேள்வி. காரணம் அதை நடத்தித்தானே தெளிவு பண்ணி தந்துருந்தேன். அடுத்த வேலைக்கிழமை என்ன சாயங்காலம் வந்து பார்க்கணும், அதுக்கு விடை கிடைக்கும். வெற்றியாகித்தாரு. கருப்பசாமி. ஆமா, அப்படியா? சென்னை தீநகர் என்ன யாரு இருக்கா? கருப்பசாமி, உன்னுடைய கணவனை போய் பார்த்தேன். அவன் ஆரம்பத்தில் இருந்த மனவேகத்திலிருந்து இப்ப கூடுதல் மனம் குழம்பி இருக்கானே தவிர உன் பக்கம் வரதுக்கு அவனுக்கு ராக்கியப்படல. ஆனா அவன் அவசியமில்லாத குற்றச்சாட்டுகளை ஒன்றாக வச்சிருக்கான். அர்த்தமா? அதனால அவனை திருப்பி கொண்டு வருது அவளை எளிதில் நடக்குமா அப்படின்னு பார்த்தேன். அவனுடைய கிரகப்படி அவன் மீண்டும் அங்க இருக்கிற இடத்துல இருந்து பிரியக்கூடிய நிலைமை நடக்கு. உன்கிட்ட கொடுத்து சேர்க்க ஒன்னையும் சேர்த்து வாழ வைக்க. அவன் இருதாத யோகம் உடையவன். நீ சம்மதிச்சுக்கா, ஏத்துக்கலாம். நல்லா கருப்பசாமி. ஆமா ஆமா ஆமா, சொக்கம்பட்டி. உடல்நிலை சரியில்லாதது யார்? டாக்டர் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? வயிறு சம்பந்தமா? வயிறு சம்பந்தமா ஏதாவது சொன்னாங்களா? வயிறு சம்பந்தமான விஷயத்துல தான் பாதிப்பே இருக்கு. பக்கத்துல வாங்க. நீ கொஞ்சம் தொடாம உட்கார்ப்பா. நீங்களும் தொடாம கடை முடிக்காமா? மூளைக்கு தெரிந்த நரம்பில் குழப்பம் இருக்குங்கிறது உங்களுக்கு மருத்துவ ரிப்போர்ட். அதனால அடிக்கடி தரப்புத்து ஆயாசம் ஏற்படும், தலைவலி தொடர்பான பிரச்சனை ஏற்படும், ரத்தம் சரியா போகலைங்கிற மாதிரி ப்ராப்ளம். எதிர்காலத்துல வேற மாதிரி தீராத நோய் வரும் அப்படிங்கிற ஒரு கற்பனை பயம் உங்க உடத்துல காரணம். அதே மாதிரி கர்ப்பப்பை சம்பந்தமான குறை அவளுக்கு இருக்கு. புரியுதா? ஆபத்தினாம காப்பாற்ற இந்த நோய் தெய்வ சக்தியா தீரும். நாம வலிமையாக்கித்தார காப்பாற்ற. நல்லா அடுத்து வரும்போது தொழிலை பற்றி பேசுறேன்.
கர்மசாமி அம்பாசமுத்திரம் நாதஸ்வரத்வான் பெண்ணடியாளுக்கு உத்தரவு. என்னமா வேணும்? இல்ல ஓரமா நீங்க கூப்பிடாத போக பார்த்தா நம்ம உட்காருங்க. நீ வந்து தனியா பார்த்து என்ன விவரம் கேட்டா பப்ளிக் வந்து சொல்லலாம். தராரா தராரு விக்ரமசிங்கபுரம் சொத்து சம்பந்தமா பிரச்சனை உள்ளவங்கள போட்டுருங்க. இப்போ நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்புல இருந்து அத்தனையும் உங்க சார்பா வந்துருச்சு. ஆனா உங்க உரிமையை விட்டு கொடுக்கறதுல கொஞ்சம் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒருத்தன். அதுல இருந்து கொஞ்சம் வீட்டை தெளிவு பண்ணி ஒரு கவர்மெண்ட் பண்ணி கடமாக்கல் பண்ணி உங்களுக்கு ஒரு விலை கிடைச்சாச்சு. அந்த உரிமை கிடைச்சாச்சா இல்லையா? இப்போ இவன் உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை திருத்தாங்க. உண்மையா இல்லையா? அதுக்கு பக்கபலமா காப்பாற்றணும். வேற என்ன வேணும்? ஒரு வீட்டுல தரணுமா? என்னமா இவருடைய ஆரோக்கியம் படிப்படியா சீராகும். 18 நாட்களை குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு தானே. இருக்கிற பணத்தை பேணி வச்சு காப்பாத்தி நல்லா வாழ்ந்துக்கலாம். இந்த அப்பா ஜெயிச்சுட்டாரு. நாகர்கோவில் என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு காட்டு வந்தது யாரு? நான் வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைய பத்தி முதல்ல பேச போறேன். உன்னுடைய மகனுடைய மனதை கல்யாணத்துக்கு நான் சீர்திருத்தி கொண்டு வந்தேன். அவளுக்கு தகுதியான ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்தா போதும்னா சம்மதிக்க வச்சாச்சு, கொண்டு வந்தாச்சு. அந்த சொத்துல நீதிமன்றத்துக்கு பின்னும் ஒரு புதிய விலங்கம் தோன்றி இருக்கு. அந்த விலங்கத்துக்கு 2 பேரும் காரணமா இருக்கான். அவங்க மனத்தை பக்குவப்படுத்தி உண்மையா நடக்க வச்சு ஒரு உரிமையை வாங்கி தந்தா போதும்னா சட்டம் தட்டாங்க. அடுத்து கர்மசாமி. ஆமா அப்படியா? சரி. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தணும்னு காட்டு வந்தது. காசே தான் கடவுள் அப்பா, கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா, கைக்கு கை மாறும் படமே. நகரங்கள்லாம் எடுத்து வச்சாச்சா? இவங்களுடைய பொருளாதார வாழ்க்கையினுடைய அடிப்படைக்கு காரணம், பிரிவுக்கு காரணமே பொருளாதாரங்கள் தான். அதான் நான் காசையை தான் கடவுளப்பான்னு பாடுறேன். அதனால இவனுக்கு புதிய வாழ்க்கை கிடைக்குமா? தைமாக கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தக்கரை குமாரனை கும்பிட்டுக்கா வெற்றி உண்டு, ஜெயிச்சுட்டாரு. பக்கத்துல கர்மசாமி. ஆமா ஆமா அப்படியா? சரி. அடுத்தும் பொம்பளை வாழ்க்கைக்கு தான் உத்தரவு. வரலாம். வருகிற சனிக்கிழமையோட அவனுடைய தற்பகால துவக்கங்கள் முடியுது. அதுல இருக்கிற குறைபாடுகளை நீக்கி அந்த பிள்ளைக்கு நல்ல மனக்கோலத்தை நான் உருவாக்கித்தாரேன். ஆனா உங்க எண்ணங்கள் சொந்த ஊருக்குள்ளேயே இடங்கள்ல நம்ம மாவட்டத்திலே கிடைக்குமா, வெளியிடத்துல கிடைக்குமா ஒரு கேள்வி இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துல உங்களுக்கு ஒரு வரம் கிடைக்கும். அந்த வாழ்க்கை நல்லாவும் இருக்கும். வெற்றியாகித்தார இருக்கிற பிரச்சனையை தீர்த்து செம்மையாகித்தார. அவன் வரணும் வராது.
சருகூர் சருகூர் இப்படி ஊர்ல இருந்து 4 கிலோமீட்டரா கால் விட்டுருவா. உட்காரலாம், பக்கத்துல வா. உன் எண்ணிக்கையில போய் பார்த்தேன், என் தங்கை வீரகாணின்னு ஒரு கோயில் இருக்கு. அதே போல உன்னை காக்கிறதுக்கு முன் தெய்வம் நான் கருப்பு முதல் தெய்வம். மருத்துவமா இப்போ சுமார் 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில் விவசாயங்கள்லாம் மனவேதனைக்கும் நஷ்டத்துக்குரியதா நடக்கும். இதுல உறவினர்களை பத்தி அடிக்கடி சந்தேகமும் குழப்பமும் உள்ளத்துல தோன்றுது. சண்டை சச்சரவு போட்டதால மாந்திரிகம் சிம்மாட்டம் எதுவும் பண்ணி என்ன குழப்பிருப்பாங்களோ, என் குடும்பத்துல இந்த கஷ்டத்துக்கு காரணமோன்னு நீ கேட்கிற. கொடாங்கியும் கேப்ப, புரியும் கேப்ப, அதான் இப்ப என்கிட்டயும் கேட்க. உண்மையா இல்லையா? மந்திரத்தால் ஒன்றும் நடக்கவில்லை. வீட்டுல பொம்பளைக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம இருக்கும். அதுக்கு காரணம் மாந்திரிகள் நடக்கிறது உத்தரவாயிருக்கு. வீணான குழப்பம் தேவையில்லை. அடுத்தவங்க பாவத்தை போடுறது நமக்கு தப்பு. இந்த நோய் பிடியவும் தீர்த்து உன் கடனையும் தீர்த்து உன் குடும்பத்தை ஐஸ்வர்யமா வாழ வச்சா போதுங்களா? இந்தாப்பா என்ன வச்சு கும்பிடா, உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையே அமைஞ்சிரும். இனி எந்த ஆபத்தினாம காப்பாய்த்தாரு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ஜெயிச்சுக்கா நல்லா. கர்மசாமி மதுரை வழக்கு கோர்ட்ல எனக்கு கேஸ் இருக்கு அப்படின்னு காட்டுவது. உன்னுடைய ஆத்மாவை நான் அடைவிட்டு பார்க்கும் பொழுது நீ ஒரு குருவினுக்கு பின்னால் ஜீவசமாதியை வழங்கும் தகுதி உடையவன். உண்மையா? ஆனா ஞானம் சம்பந்தமான வழியை நோக்கி போயிட்டு பாதையை நீ திரும்பி மீண்டும் வாழ்க்கைக்குள்ள வந்துட்ட. அந்த பாதையை உன்னால மீண்டும் தொடர முடியாத நிலையும் மனவேதனைகளும் கூடிவிட்டது. புரியுதா? இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த வழக்க ஜெயிச்சு உன்னை காப்பாற்றிருந்தா போதுங்களா? நீ நிரபராதிங்கிற நிரூபிச்சிருந்தா போதுங்களா? வெரி குட். காரணம் வெற்றிமாற உடல் உத்தரவு. காளியின் களத்தில் இருக்கும் ஆரை. வேற எதப்பா வேணும்? ஒரு பொம்பளை கல்வியில தலையில்லாம வெற்றி ஆகிட்டாரு. அடுத்த பிள்ளைக்கு அடுத்த உத்தரவு அதுக்கு ஜெயிச்சுட்டாரு. ஒரு தியான மண்டபம் ஒண்ணு கட்ட வேண்டியது இருக்கு. அதுக்கும் உனக்கு வழிவகுத்து தாரேன். இந்த ஜெயிச்சுதான் கேரளத்துல இருந்து விடுதலை. கருமசாமி மதுரை மாநகர் எப்படி கல்யாணம் முடிக்கிறான்னா நினைச்சவடா அப்படியா? உன் உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். யாருக்கும் தெரியாம கல்யாணம் முடிக்கிறது சரியா இருக்குமா? தெரிஞ்ச கல்யாணம் முடிக்கிறது நல்லா இருக்குமா? தெரிஞ்சு வரதுக்கு நடக்கிறதா என்னடா செய்வ? தெரியாம கல்யாணம் முடிச்சு வந்து தெளிவுபடுத்திக் கொள்வோம். இதுல எது உனக்கு பிடிச்சிருக்கு? ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஆனா எல்லாரும் சம்மதிச்சு எனக்கு இந்த நடத்தி தரணும் கேட்கலாம். நான் ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரும். கெட்டியாக்கி தரேன். சரக்கு வாங்கிட்டு வா. அதே மதுரை மாநகர் சில லட்சங்களை இழந்த பெண்ணியாள் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா?
போலீஸத்துக்கு போனாலும் சரி, நீ எங்க போனாலும் சரி, நீ செய்து பாரு, நான் பாக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் வீம்பு கொண்டுட்டு இருக்கான். அதுல இருந்து வீட்டுக்கு உன் பணத்தை வாங்கி தந்தா போதுங்களா, காரணம் இந்த செம்மையாக்கி தரேன். இன்னும் 2 முறை என்ன வந்து பாரு. அடுத்த வாரம் அவன் பணத்தை கேடு ஒரு செட் ஆயிடுவா வாங்கி தரேன். நல்லா அடுத்து உனக்கு பேச கருப்பசாமி டிவிங்கெல்லாம் மாறி மதுரையில வண்டி வாங்க வச்சிருக்கிறாப்பா. நீ ரோடு வச்சிருக்க காரு, நீ என்ன பார்க்க வச்சிருக்க? டாடா ஏசி வச்சிருக்கோம்னு காலை விட்டுவா. என்னப்பா உன் பிள்ளைய பத்தி என்னப்பா கேட்கணும்? இன்னொரு காரணம் இந்த வண்டி ஓடாம உன் கடலை தீர்க்கிறதுக்கு முடியாது. அதனால நல்ல முறையில் தொழிலை ஓடிச்சுதான் போதுங்களா, இந்த ரோடு கொண்டு வர ரெடி ஆகிக்கா. நல்லா காப்பாற்ற பக்கத்துல போடும். அதே மதுரை மாநகர் கருப்பசாமி வீடு சம்பந்தமா மனக்குழப்பம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் தெய்வம் வருதுடா, அர்த்தமா? ஆனா இப்போ ஒரு 7 ஆண்டு காலங்களாக அந்த வீட்டுல பணமே தங்க மாட்டேங்குது. வீட்டுக்குள்ள நோய் மணி காட்டி இந்த வீட்டுல இருக்கவா வேண்டாம கேள்விக்குரிய போயிருக்கு. நிக்கிறதா இருக்காது. இப்போ கடலை தொழிலாக்கி தந்தா போதுங்களா, அந்த வீட்டுல மகாலட்சுமியை தங்க வச்சா போதுங்களா? எல்லாருமே ஸ்டாண்டிங் இருக்காங்க. வேற என்னப்பா வேணும்? எல்லாருமே அண்ணே உட்காருங்கண்ணே. பாண்டி மொழி யார் வீட்டு பக்கத்துல என்னப்பா வேணும்? செல்ல மக்களே உங்களுக்கு இவருடைய உடல்நிலையில ஆரோக்கிய குறைவு மனத்தளர்ச்சி இருந்திருக்கு. அதனால அவனுக்கு எந்த ஆபத்து இல்லாத தெளிவு முடிச்சாகணும். இது கிழக்கமா வேற கோளாறா இல்ல இல்ல நீ சொல்ல வேண்டாம். ஐயா 10 பிரேக் கொடுக்கலாம். தானா சொல்லுங்க. வேற என்னமா வேணும்? அந்த வாழ்க்கையை வெற்றியாகின்றாலே வரக்கூடிய வேலைக்கிழமைக்கு மாலையில் அதை தெளிவு பண்ணி நடந்திருக்கு. புரியுதா? ஆவத்தாம